பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கொலோசையர் 1 அதிகாரம் 21 வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருக்கு முன்பதாக நிறுத்தும்படிக்கு அவர் நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தேவன் தம்முடைய மாம்ச சரீரத்திலே அடைந்ததான அந்த மரண காரியங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவுபடுத்துகிறார். இதை ஏன் இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசுகிறேன் என்று சொன்னால், நாம் அந்நியராய் பரதேசிகளாய் துன்மார்க்கராய் துன்பப்படுத்துகிறவர்களாய் குற்றம் உள்ளவர்களாய் அநேக பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவனுடைய ஈவு, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய அந்த ஈவு எப்படி என்று சொன்னால், இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறதான நம்மை தேவன் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிதாவுடைய சமூகத்திலே பரலோக ராஜ்யத்திலே மாசற்றவர்களாய் நாம் அவர்களுக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு தேவன் தம்முடைய சரீர மாம்ச காரியங்களை மரணத்திலே அவர் ஜெயம் எடுத்தார். பாவ காரியங்களிலிருந்து, பாவ சாபங்களிலிருந்து, பாவ ரோகங்களிலிருந்து, பாவ அக்கிரமங்களிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்கும்படிக்கு தம்முடைய சரீரத்தை அவர் மரணத்திற்கு உட்படுத்தினார். அவர் தன்னை மரணத்திற்கு உட்படுத்தினபடியினால் அவருடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதாவது கிறிஸ்து இயேசுனுடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் கடந்து வந்தது நிமித்தம் நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதாவது சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அவருடைய ஜனமாய் அவருக்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரங்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நாம் பிதாவுடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதாக நாம் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவ சாப ரோகங்கள், நம்முடைய துர்க்கிரியைகள், துன்மார்க்க ஜீவியங்கள் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் பிதாவுடைய சன்னிதானத்தில் நிற்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையாகவும் அவர் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறதற்காக அவருடைய மரண ஆக்கினை நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நான் மறுபடியும் கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லுகிறது வேதாகமத்தில் இயேசு என்று அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த இயேசு ஒருவர் மாத்திரமே கிறிஸ்து என அழைக்கப்பட்டார். கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்படுகிறோம். ஆகவே இந்த நாளிலே இவரை நாம் விசுவாசித்து இவருடைய இரத்தத்தினாலே தான் நாம் பிதாவுடைய சமூகத்தில் நிற்கும்படிக்கு ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் முன்னே அந்நியராயும் பரதேசிகளாயும் துன்மார்க்கராயும் இருந்தோம். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய மரணம் ஆண்டவரே அப்பா எங்களை உம்முடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதாக ஒப்புரவாக்கப்பட்டதினால் நாங்கள் இன்றும் ஆண்டவரே இன்னும் நன்றியோடு உம்முடைய நல்ல நாமத்தை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இன்னும் உமக்கு முன்பதாய் பிரீதியாய் வாழ எங்களை நீர் ஆண்டவரை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.